சீமான் எந்த தொகுதியில் போட்டியிட்டாலும் மக்கள் அவரை விரட்ட வேண்டும். சீமான் முடியல, தோத்துட்டல, தோத்தாலும் சமாளிக்க முடியல. அதான் எங்களுடைய கொள்கை கோட்பாடு, செய் அல்லது செத்து மடி. அது இல்லை, செய் அல்லது சாகடி. யார உன்ன மாதிரி இந்த ஈனங்கட்ட மானங்கட்ட வெக்கங்கட்ட அயோக்கிய பயல தோல் உரிச்சு தோரணம் கட்டுற நாள் ரொம்ப தூரம் இல்லை. இடைத்தேர்தலில் அண்ணன் சீமான் வெற்றி பெறக்கூடாது. அதுக்கு இப்பவுமே வேலையை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ரூட் மாஃபியா. அதுக்கு இந்த அல்ற சில்ற பதறு பொதறு குறுக்கு மறுக்குமா ஓடிக்கிட்டு இருக்காதியடா. மக்கள் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. என்ன நடந்துச்சுன்னு பார்த்துட்டு தான் இருக்காங்க. விஜய் எப்படி செவிச்சான்னு தெரியும். அண்ணன் சீமான் எதனால தோத்தாருன்னு தெரியும். பொய் சொல்லலை, பிராடு சொல்லலை, பணத்தை கோடி ரூபாய் இறைக்கலை, நேர்மையாக போட்டிட்டாரு. ஆனால் திறநிதி காசுல சொகுசு வாழ்க்கை வாழ்றாரு. திறநிதி காசுல அவர் சொகுசு வாழ்க்கை வாழ்றதுக்கு கோடி கணக்கில் கொடுக்கணும்டா பிஜேபிக்காரன். கட்சி அடமானம் வச்சுட்டு சரத்து மாதிரி போனால் 2000 கோடி கொடுத்துருப்பான்டா. ஏன்டா உங்ககிட்ட திறநிதி பிச்சைக்காரன் அவர் பேர் வாங்கணும், ஏற்றி வாங்கணும். அப்படி என்னடா திறநிதியில் அசிங்கம் அவமானம் மக்களுக்கு. ஏடா கார்பரேட்ட பணம் வாங்கி கட்சி நடத்துகிறவன் அந்த கார்பரேட்டுக்கு உண்மையாக இருப்பான். மக்கள்கிட்ட பிச்சை எடுத்து கட்சி நடத்தவே அந்த மக்களுக்கு உண்மையாக இருப்பான். மானங்கிட்ட ஈனங்கிட்ட சவுக்கு ரொம்ப மாலதின்னு வழியாத ஒரு பொம்பளையும் ஒரு ஆம்பளையும் கூட வச்சுக்கிட்டு எதிர்த்தாப்புல இருந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்க உனக்கு இவ்வளவு மக்கள் பிரச்சனையில தினமும் மேடை போட்டு தொண்டை தண்ணிக்கிலேயே பேசிக்கிட்டு வழக்கு வாங்கிக்கிட்டு ஆளுங்கட்சி எதிர்கட்சி அத்தனை கட்சிகளையும் கதற விட்டுட்டு எங்கள் நாம் தமிழர் கட்சி எவ்வளவு வேகம் இருக்கும். காசை வாங்கிட்டு பேசுற உனக்கே ஈனப்பைய அவ்வளவு இது இருந்தீங்கன்னா உணர்வை கொடுத்து வேலை செஞ்சுட்டு இருக்க எங்களுக்கு எவ்வளவு வேகம் இருக்கும்.